உனக்கு கல்யாணமே ஆகாதுடா. கல்யாணம் எப்ப நடக்கும் எப்ப நடக்கணும் தவிப்படா. இங்க கல்யாணம் நடக்கலைனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கல்யாணம் நடந்துருச்சுங்க, குழந்தை பிறக்கலைங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குழந்தை பிறந்துருச்சுங்க, மக்கா இருக்காங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குழந்தை நல்லா தாங்க படிக்கிறான், ஆனாக்க நான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தை படிச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி கிரீன் கார்டோட இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றாங்க. எல்லா செயல்களுக்கும் ஒரு கர்ம வினை காரணமா இருக்கு. அந்த கர்ம வினையை கழிப்பதற்கு தான் நாம ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம், ராமா அப்படின்னு சொல்றோம், ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க சார் அப்படிங்கிறோம். எல்லா சத் வார்த்தைகளை நம்ம சொல்றதுக்கு காரணம், கடவுள் திருநாமங்களை சொல்றதுக்கு காரணமா அதுதான். அந்த வகையில தான் குணசீலம் பெருமாள் செங்கோலோட இருக்க மனம் சித்த பிரம்மைன்னு சொல்றோம். சித்தம்